நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்த பேரை கேட்டாலே இப்போ ரீசெண்டாக எல்லாருக்கும் அதிர்ந்து போகுது. ஏன்னா இது டேஞ்சரஸ் ஐலாண்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்தமான நிக்கோபார் ஐலாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டு. இங்கே வந்து சென்டினலிஸ் மக்கள் வந்து வாழ்கிறாங்க. அதாவது கற்காலத்துக்கு முந்தைய பழங்குடியினர் மக்கள் வந்து இங்கே வாழ்கிறதுனால இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸாக பார்க்கப்படுது. இவங்க மேலே இருக்கிற அக்யூசேஷன் என்னென்னா, இவங்க யார் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கிற அக்யூசேஷன். ஏன்னா 2018 ஜான் அப்படின்ற ஒருத்தர் வந்து யூஎஸ் ரெசிடென்ட், அவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வந்து வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. அவர் 3வது அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறாரு. போனதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணியிருக்காங்க நிறைய டைம். ஆனால் மீறியும் வந்து முன்னாடி அப்ரோச் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏரோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. கொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சைட்லேருந்து ப்ரெஷர் வருது, இவரை பாடி எப்படியாவது ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க, ஹெலிகாப்டர் நேவி ஃபோர்ஸ்லாம் அனுப்பி. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியல. இந்தியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இப்போ 2025 அதேமாதிரி இன்னொரு யூஎஸ் ரெசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ஐலாண்டில் இல்லை. இவர் வந்து 1 hour கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காரு, விசில் ப்ளோ பண்ணியிருக்காரு. ஆனாலும் யாரும் வராதனால கோகோனட்ஸையும் கொக்கோ கோலாவையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிட்டாரு. அண்ட் இவர் உயிரும் எஸ்கேப் ஆகியிருக்காரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா அக்யூசேஷன்ஸ்லாம் ஏன் வருதுன்னு பார்க்கும்போது 1880s நம்ம ட்ராவல் பண்ணோம். அங்கே வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இருந்தார். ஸோ அவர் வந்து அவரோட க்ரூவோடு சேர்ந்து நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு அப்போ போயிருக்காரு. போனதில் அவங்க நல்லா வரவேற்றிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவர் நிறைய அட்ராசிட்டிஸ் அந்த நார்த் சென்டினல் ஐலாண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் அவர் திருப்பி வந்து அந்தமான், அதாவது போர்ட் பிளேயருக்கு வரும்போது ஒரு கப்பலையும் 4 சில்ட்ரனையும் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வந்திருக்காரு போர்ட் பிளேயருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ், வெளியில் இருக்கிற கண்டிஷன்ஸ் ஒத்துக்காதனால அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே டிசீஸ் வந்து இறந்துடுறாங்க. அதே டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 4 குழந்தைங்களுக்கும் வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் நம்ம க்யூர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி நார்த் சென்டினலுக்கே போய் அந்த 4 சில்ட்ரனையும் விட்டு ஒரு கிஃப்டோட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாரு. ஸோ அந்த 4 குழந்தைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலேஷன் டிக்ரீஸ் வந்து நார்த் சென்டினல் ஐலாண்டில் இருந்தது. அதுலேருந்து தான் வந்து அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய பூகம்பமான நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைப்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஓடுற இந்த கேவலமான உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டுறது தான் நல்லதுன்றது என்னோட பாயிண்ட்டு. ஸோ உங்கள் ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணால் நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.